தொடக்கத்தில் சொன்ன மாதிரி 23 ஆண்டுகால 22 ஆண்டுகால போராட்டம் பழைய ஊதிய திட்டம் கொண்டு வரணும் அப்படின்னு 2003 அது கட் பண்ணாங்க. இப்போ திரும்பவும் அது அப்போலேருந்து போராட்டம். 2009 இருந்து சம வேலைக்கு சம ஊதியம் அப்படிங்கிற கோரிக்கை முன்வைத்து போராட்டம் அப்படின்னு ரொம்ப தீவிரமாக போராட்டம் மேற்கொண்டு வந்தாங்க. தற்போதைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது போராட்டங்களுக்கு நேரடியாக போயிட்டு அவங்களுக்கு ஆறுதல் கூறி திமுக ஆட்சி அமைந்த உடனடியாக கோரிக்கை நிறைவேற்றப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இந்நிலையில 4.5 ஆண்டுகளுக்கு பிறகு TAPS அப்படிங்கிறத ஒன்று கொண்டு வந்திருக்காரு, தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் அப்படின்னு சொல்லி. இந்த அறிவிப்பு அப்படிங்கிறது இன்னைக்கு ஜாக்டோ ஜியோ, போட்டோ ஜியோ உள்ளிட்ட அமைப்புகள்லாம் போராட்டத்தை வாபஸ் பெற்றிருக்காங்க. இந்த அறிவிப்பு எப்படி பாக்குறீங்க? இது போராட்டத்துக்கு நிரந்தரமாக முற்றுப்புள்ளி வச்சிருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, போராட்டத்தை நிரந்தரமாக ஒத்தி வைப்பது அல்ல பிரச்சனை. இந்த காலகட்டத்தில் குறிப்பாக ஒரு மாநில அரசு செயல்படவே முடியாத அளவுக்கு ஒரு ஓரவஞ்சனையோடு நிதியை வெட்டி குறைக்கிற ஒரு மத்திய அரசாங்கம் இருக்கிற பொழுது தான் கொடுத்த வாக்குறுதியை, அவங்க கொடுத்த 505 வாக்குறுதியில் 309வது தேர்தல் மேனிஃபெஸ்டோ, தேர்தல் வாக்குறுதி 309வது பழைய ஓய்வு திட்டத்தை கொண்டு வருகின்ற வாக்குறுதி, ஒரு முன்னேற்றத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் கொண்டு வந்திருக்கிறார். ஒரு பிரேக் த்ரூ என்று கூட சொல்லலாம், ஒரு உடைப்பு. அதாவது இந்த கோரிக்கை கிட்டத்தட்ட 22 வருடங்களாக கவனிக்கப்படாமல் இருந்தது. இதற்கு முன்னாடி என்னென்ன விஷயங்களா கேட்டாலும் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கா? அவங்க என்னென்ன விஷயங்களா முன்வைத்து போராட்டம் மேற்கொண்டாங்க? எல்லாம் கொடுத்துட்டான்னு சொல்லல. இதை முதலமைச்சரும் சொல்லவில்லை, கூட இருந்த அன்பில் மகேஷும் சொல்லவில்லை. முதலில் ஓய்வூதியம் திட்டம் சம்பந்தமான ஒரு அறிவிப்பு வரும், அதை தொடர்ந்து சில அறிவிப்புகளை செய்ய இருக்கிறோம் என்று சொல்லி இருக்கிறார்கள். இதை நீங்க இந்த பின்னணியை நீங்க பார்க்கணும். 1/4/2003 இருந்து புதிய ஓய்வூதிய திட்டம், நியூ பென்ஷன் ஸ்கீம் அல்லது நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் அல்லது தமிழ்நாடு அரசு ஊழியர் ஆசிரியர் பயன்படுத்துகிற வார்த்தை கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் ஸ்கீம் என்று இதை 1/4/2003 கொண்டு வந்தாங்க. காரணம் என்ன? அன்னைக்கு ஜெயலலிதா அரசாங்கம் எடுத்த ஒரு தடாலடியான அடாவடித்தனமான நடவடிக்கையின் காரணமாக சொல்றீங்க. ஆமா, அன்னைக்கே அரசு ஊழியர் ஆசிரியர் போராடியதன் விளைவாக அவங்கள பழி வாங்குவதற்காக கொண்டு வந்தார். உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புறேன், இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி மூச்சு 2003 அந்த பழைய ஓய்வு திட்டம் ரத்து பண்ணது நீங்க சொல்றீங்க இல்லையா? அப்ப தமிழ்நாடு மட்டுமே இந்தியா முழுக்க பல மாநிலங்கள்ல சொல்லிடுறேன். அதாவது இந்தியாவில் மத்திய அரசாங்கம் 1/1/2004 இருந்து அறிமுகப்படுத்தினாங்க. ஆனா தமிழ்நாடு அரசாங்கம் 1/4/2003 அறிமுகப்படுத்தி விட்டது. சரி, அன்னைக்கு கொண்டு வந்தது வாஜ்பாய், நிதி அமைச்சர் யஸ்வந்த் சின்ஹா. ஆனால் 2013 தான் சட்டம். சரி, இடதுசாரிகளை வெளியேற்றிய பின்பு சட்டமானது. இடதுசாரி இருக்கிற வரையில சட்டமாகவில்லை. இப்ப நான் அந்த விஷயத்துக்கு போகல. ஆனா தமிழ்நாட்டில் கொண்டு வந்த ஜெயலலிதாவை எதிர்த்து போராடினார்கள். அப்போ போராடுகிற பொழுது எப்படிப்பட்ட அடக்குமுறை இருந்தது என்பதெல்லாம் தெரியும். எஸ்மா, எசென்சியல் சர்வீசஸ் மெயின்டெனன்ஸ் ஆக்ட்னு சொல்லி இந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்தால், இந்த போராட்டத்துக்கு நிதி உதவி அளித்தால் அவர்களை கைது செய்யப்படுவார்கள், சிறை தண்டனை அனுப்பிப்பார்கள் என்றெல்லாம் பயங்காட்டினார்கள். 1,66,000 பேரை ஒரே கையெழுத்துல சட்டத்துக்கு முரணாக கையெழுத்து போட்டு அவர்களை வீட்டுக்கு அனுப்பினார்கள், வேலையை நீக்கம் செய்தார்கள். அன்னைக்கு ஜெயலலிதா அம்மா ஒரு பெண், ஆனா 1,60,000 பேரை நீக்கியது மட்டுமல்ல, பல ஆயிரம் கணக்கானவர்களை சிறையில் தள்ளினார்கள். பெண்களை இரவுல போய் கைது பண்ணாங்க. நீ ஒழுங்கா நான் போலீஸ் கைது பண்றப்ப வரலன்னா உன்னை ஸ்ட்ரைக் பண்ணனு கணக்குல எடுத்துக்கோ. ஆனா நீ வரமாட்டேங்க. அரசுடைய நடவடிக்கை கம்பேர் பண்ணி சொல்றீங்க. இல்ல நான் அதிமுக முக்கியமான விஷயம் அதுதான். ஏன்னா அன்னைக்கு நீங்க அரசு ஊழியர் ஆசிரியர் கைது பண்ணும்போது என்ன பெண்கள்கிட்ட சொன்னாங்க தெரியுங்களா? நீ ஒழுங்கா வந்துரு, கோஆபரேட் பண்ணு, அப்படி இல்லைன்னா விபச்சார வழக்குல போடுவோம்னு சொன்னாங்க. பெண் முதலமைச்சராக இருந்த ஒரு ஊழியர்களை மிரட்டாங்க அப்படின்றீங்க. ஆமா, சொன்னாங்க. நான் வேணா இப்ப கூட சாட்சி கொண்டு வந்தாலும் நிறுத்த முடியும், அந்த அளவுக்கு மோசமா நடந்து கொண்டார்கள். ஆனா இங்க அதற்கு நேர் எதிர்மாறாக அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி வந்தார். இதுவரையில தோழர் வந்திருக்கிறார் ஜாக்டோ ஜியோல இருந்து. ஒரு தடவையாவது எடப்பாடி பழனிசாமி அரசு ஊழியர் ஆசிரியர் சங்கங்களை அழைத்து பேசியிருக்கிறாரா? சரி, அதுதான் முக்கியமான ஒரு கேள்வி. இதுதான் ஜனநாயகம். ஒரு ஜனநாயக நாட்டில் வரிசையா பட்டியலிடுறீங்க. இப்போ 2003-4 அந்த காலகட்டங்கள்ல அரசு நடவடிக்கைங்கிறது ரொம்ப கொடூரமா இருந்தது அப்படின்னு சொல்றீங்க. இப்போ திரு எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்தில் ஒரு முறை கூட சந்திக்கவே இல்லை. ஆனா இப்ப நீங்க கம்பேர் பண்ணும் போது ரொம்ப ஒரு சாஃப்ட் கார்னரை அவங்க கடைபிடிச்சிருக்காங்க நீங்க சொல்றீங்க. ஆனா தேவைங்கிறது அது கிடையாது. தேவைங்கிறது கோரிக்கை நிறைவேறது. அதாவது என்னன்னா, அதான் இந்த ஓய்வூதியம் குறித்து நியூ பென்ஷன் ஸ்கீம் மத்திய அரசாங்கம் கொண்டு வந்தாங்க. இந்த இப்ப 24 லட்சம் பேர் இருக்காங்க. அதுல புதிய ஓய்வூதிய திட்டத்துல மத்திய அரசு ஊழியர்கள். சரி, தமிழ்நாடுல 6,47,000 பேர் இருக்காங்க. நல்லா கவனிச்சுங்க.
இப்ப புதிய ஓய்வூதிய திட்டத்தை எதிர்த்து போராட்டங்கள் நடைபெற்றது. போன தேர்தலில் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்த மாநிலங்களில் மீண்டும் பழைய ஓய்வு திட்டத்தை கொண்டு வந்து விட்டார்கள். ராஜஸ்தான்ல, இமாச்சல பிரதேசல, சத்தீஸ்கர்ல, ஜார்க்கண்ட்ல, பஞ்சாப்ல, வெஸ்ட் பெங்கால்ல ஏற்கனவே பழைய ஓய்வூதியமே தொடர்ந்து நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. அப்படி கொண்டு வந்த உடனே ஒரு குழப்பம் ஏற்பட்டுருச்சான். அதனால நம்முடைய மோடி சார் ஒரு நாடகம் போட்டார் நிர்மலா சீதாராமனை வச்சு. நாங்க இன்னும் அவங்க ஒரு ஓய்வூதியம், இவங்க ஒரு ஓய்வூதியம், நான் ஒன்று கொண்டு வர்றேன், அதுக்கு பேர் யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம், ஒருங்கிணைந்த ஓய்வூதியம்னு கொண்டு வந்தாங்க, யூபிஏ. அந்த ஓய்வூதியத்துல அவங்க என்ன சொல்றாங்க, குறைந்தபட்ச சர்வீஸ் 10 வருஷம் இருந்தாலும் ஓய்வூதியம் கொடுக்குறேன், ஆனா ப்ரொபோர்ஷனேட்டா குறையும், ஏறும், சர்வீஸ் இருந்தாப்புல மாறும். ஆனா இன்னைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் கொண்டு வந்திருக்கிற இந்த ஓய்வூதிய திட்டம் அது புதிய பென்ஷன் திட்டமும் இல்ல, பழைய பென்ஷன் திட்டமும் இல்ல, அல்லது யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம் என்று சொல்லப்படுகிற ஒருங்கிணைந்த ஓய்வூதியம் இல்ல. இந்த ஓய்வூதிய திட்டம் என்னன்னா, இது உறுதியளிக்கப்பட்ட தமிழ்நாடு ஓய்வூதிய திட்டம். புரியுதுங்களா? இது அந்த திட்டத்தோட எந்த திட்டத்தோட சேரல. அப்ப அவர் என்ன சொல்றாங்க, நீங்கள் வாங்கிய சம்பளத்தில் குறைந்தபட்சம் 10 வருடம் பணிபுரிந்திருந்தால் நீங்கள் வாங்கிய சம்பளத்தில் 50% ஓய்வூதியமாக வழங்கப்படும் என்று ஒரு அறிவிப்பு செய்திருக்கிறார். இது உண்மையாகவே வரவேற்கப்பட வேண்டிய விஷயம். இதுவே மத்திய அரசாங்கம் யூபிஎஸ் கொண்டு வந்தா என்ன, அங்க 10 வருஷம் சர்வீஸ், 25 வருஷம் சர்வீஸ் இருந்தா தான் ஃபுல் பென்ஷன். ஆனா இங்க 10 வருஷம் சர்வீஸ் இருந்தாவே நான் வாங்கிய சம்பளத்தில் 50% ஓய்வூதியமாக வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள். அது வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம். அதற்கு பிறகு குடும்ப ஓய்வூதியமும் வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார். அதுவும் வரவேற்க வேண்டிய விஷயம். அது மட்டும் இல்லாமல் டிசிஆர்ஜி பணி கொடை என்று சொல்லுவோம் அல்லவா, இறந்தாலும் கொடுப்பார்கள், பணியிலிருந்து ஓய்வு பெற்றாலும், அது 25 லட்சம் என்று மாற்றி இருக்கிறார்கள். ஏற்கனவே மத்திய அரசு மாற்றி விட்டார்கள், அதுவும் செய்திருக்கிறார்கள். இந்த ஒட்டுமொத்தமா இன்னைக்கு மத்திய அரசாங்க மாநில அரசாங்களுடைய நிதி சுமையை கணக்கில் எடுத்துக்கொண்டு இன்னைக்கு மாநில அரசாங்கம் எடுத்திருக்கிற ஒரு நல்ல முடிவை முதலமைச்சரும் இனிப்பூட்டி மகிழ்ந்திருக்கிறார். அரசு ஊழியர் ஆசிரியர்களும் முதலமைச்சருக்கு இனிப்பூட்டி மகிழ்ந்திருக்கிறார்கள். ஒரு விஷயம் சொல்லிடுறேன், இதோட சொல்லிடுறேன். இதுல ஒரே ஒரு சிக்கல் இருக்கு. என்ன சிக்கல்னா 10% பிடிக்கப்படும். ஏன் பிடிக்கணும்? பிடிக்க வேண்டிய அவசியமே இல்லை. நான் உங்களுக்கு ஒரு கணக்கு சொல்றேன். அரசு ஊழியர் ஆசிரியர்கள் சேர்த்து வைத்திருக்கிற பணம் 85,000 கோடி ரூபாய். இன்னைக்கு அது முதலமைச்சரோட ஸ்டேட்மெண்ட்லயே வந்திருக்கு. 85,000 கோடி ரூபாய் 2 பேரோட கான்ட்ரிபியூஷனும். இதுவரையில் இருக்கிற ஓய்வூதியர்கள் அவங்க 7 லட்சம் பேர் இருக்காங்க, பழைய ஏற்கனவே ரிட்டையர் ஆனவங்க பழைய ஓய்வூதியத்துல. அவங்க 7 லட்சம் பேருக்கு 46,000 கோடி செலவு பண்றோம். அதுக்கு எந்த சம்பந்தம் இல்ல. ஆனா இப்பொழுது சேர்ந்து இருக்கிற 6,45,000 பேருக்கும் அரசாங்கம் வைத்திருக்கிற இப்ப 85,000 கோடி சேர்த்து வச்சிருக்கோம்ல, அந்த பணமே போதுமானது. அதுவே ஒரு சுழல் நிதியாக பயன்படுத்தி அரசு ஊழியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் ஓய்வூதியம் வழங்க முடியும். ஒரு முரணா இருக்கு. முரண் என்று கூட சொல்லவில்லை. அதை பிடிக்காமலேயே அதை அப்படியே சேமநல நிதியாக மாற்றிக்கொள்ளலாம், ஜெனரல் ப்ராவிடன்ட் ஃபண்டாக மாற்றிக்கொள்ளலாம். அது இல்லாம ஒரே 85,000 கோடி பணம் இருக்குல்லங்க, ஒரு வருஷத்துக்கு வேஸ்டேஜ்னு சொல்லுவோம். 30,000 பேர் தான் சாவுறது அல்லது ரிட்டையர் ஆகுது. 30,000 பேருக்கு ஒரு ஆளுக்கு 50 லட்சம் கொடுத்தா கூட 15,000 கோடி தான் வரும். இப்பொழுது நாம் சேர்த்து வைத்திருக்கிற 85,000 கோடி என்பது ஒரு வருடத்தில், இப்ப நான் சொல்றது 31/3/2025 கணக்கு. இந்த 6 மாசத்திலே 5,000 கோடி 10,000 கோடி வந்திருக்கும். இப்ப 1 லட்சம் கோடியா கூட மாறி இருக்கும். அதனால மாநில அரசாங்கத்துக்கு செலவே இல்லாமல் 10% சம்பளத்திலிருந்து பிடிக்காமலேயே அவர்களால் ஓய்வூதியம், பழைய ஓய்வூதியம், அவங்க என்ன பேர் வேணா வச்சுக்கிட்ட, தமிழ்நாடு அரசு உறுதிப்படுத்தப்பட்ட ஓய்வூதியத்தை அமுல்படுத்த முடியும். அதனால இந்த முடிவை எடுத்த மாநில அரசாங்கத்தை அதனுடைய முதல்வரை நெஞ்சார பாராட்டுகிறேன். பேசுவோம் சார். முருகன் சார் சொல்ற மாதிரி முதல் பாயிண்டே எங்களுக்கு டோட்டல் அப்செட். இப்போ எங்க கிட்ட நீங்க காசு வாங்குறீங்க, வாங்கிட்டு அந்த காசை நீங்க எங்களுக்கு கொடுக்குறது அப்படிங்கிறது என்ன பென்ஷன்? அது பென்ஷனுங்கிறது எங்களுடைய பணியாற்றிய காலத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அந்த சரண்டர் அமௌண்ட்லாம் ஃபுல்லாக நீங்கள் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அரசு எங்களுக்கு பென்ஷன் கொடுக்கணும், நிதி உதவி கொடுக்கணும் அப்படிங்கிறதா நடைமுறை. இந்திய நாட்டினுடைய வழிகாட்டு நெறிமுறை சட்டப்பிரிவு 41 படி ஓய்வூதியம் கொடுப்பது அரசாங்கத்தின் கடமை. ஆர்டிகல் 366 படியும் ஓய்வூதியம் கொடுக்கப்பட வேண்டும் என்று சட்டம் இருக்கிறது. ஆனால் நம்ம என்ன சேர்த்து புரிஞ்சுக்கணும்னா, போன வாரம் சஞ்சய் சன்னியால் பிரைம் மினிஸ்டரோட அட்வைசர், அவர் அந்த கமிட்டியில் இருக்கிற ஒரு உறுப்பினர், இந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை தொடர்ந்து நீங்கள் கொடுத்து கொண்டிருந்தால் இந்திய நாடு திவாலாகும், பேங்க்ரப்ட் ஆகும் என்று ஒரு எச்சரிக்கை கொடுத்திருக்காரு. நல்லா நீங்க கவனிங்க. அதுக்கடுத்து மத்திய அரசாங்கம் மாற்றி இந்த புதிய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவது சம்பந்தமா
அவங்க பல சட்டங்களை போட்டிருக்கிறார்கள். இப்போ வந்து யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம்னு கொண்டு வந்தாங்க. நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, இதே மாதிரி ஆந்திராவில் அரசு ஊழியர்கள் தலைமைச் செயலகத்தை அதை நீங்க ஒத்துக்கிறீங்களா? இல்ல நான் அதை சொல்றேன். அதுக்கு இது என்ன வித்தியாசங்கிற சொல்ல வர்றேன். யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம்னு கொண்டு வந்தாங்க. இல்ல நான் அதை சொல்லுங்க சார், பிரதமருடைய அந்த ஆலோசகர் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒத்துக்க முடியாது. நீ அந்த சூழ்நிலையில அப்படியே நம்ம பென்ஷன் கொடுத்தனா இந்தியா திவாலாயிடும் சொல்லி பயம் காட்டிட்டு இருக்காங்க. சரின்றீங்களா? அயோக்கியத்தனம் என்று சொல்லுகிறேன். அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. நீங்க சூழ்நிலையை புரிஞ்சுங்க, எப்படி மத்திய அரசாங்கம் செயல்படுது என்பதற்கான ஒரு உதாரணம். அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, மாநில அரசாங்கத்தோட நிதி சுமை. அந்த நிதி சுமையை நீங்க கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு இடதுசாரி அரசமா இருக்க கேரளாவும் என்ன சொல்றாங்க, கேரண்டீடு பென்ஷன் கொண்டு வரேன்னு தான் சொல்லியிருக்காங்க. நல்லா கவனிங்க. ஆந்திராவில் அரசு ஊழியர்கள் தலைமைச் செயலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினார்கள். ஆந்திராவும் ஒரு முடிவு எடுத்தான். என்ன முடிவு எடுத்தாங்கன்னா, அந்த ஸ்கீமே நான் வச்சிருக்கேன். என்ன முடிவு எடுத்தாங்கன்னா, நியூ பென்ஷன் ஸ்கீம்ல உங்களுக்கு எவ்வளவு இழப்பு வருகிறதோ, அதாவது ஏற்கனவே கான்ட்ரிபியூஷன் கண்டினியூ ஆகும், ஆனா அந்த புதிய ஓய்வூதிய திட்டத்தில் ஏற்கனவே இருக்கிற சட்டப்படியான ஓய்வூதியத்தில் என்ன குறைவு ஏற்படுகிறதோ அதை மாநில அரசாங்கம் கொடுக்கும் என்று சொல்லி அது ஏபிஎஸ் ஸ்கீம், ஆந்திர பிரதேஷ் கேரண்டீடு ஸ்கீம் என்று சொல்லி அறிமுகப்படுத்தினாள். இப்ப நீங்க ஒரு விஷயம் இருக்குங்க, இதுல 2-3 விஷயங்கள் சைலண்டா இருக்கு. இந்த 10% பிடிக்கிறாங்களே, அதை ஜிபிஎஃப் ஆக மாற்றிக்கொள்ள வேண்டும். ஏற்கனவே தேவையான நிதி 84,507 கோடி ரூபாய் இருக்கிறது. ஒரு வருஷத்துக்கு எத்தனை பேர் வேஸ்டேஜ் என்று சொல்லுவோம், பணியின் பொழுது இறக்கிறவர்கள், ரிட்டையர் ஆகிறவர்கள், இந்த கணக்கு பார்த்தீங்கன்னா 30,000 பேர் தான். 30,000 பேருக்கு ஒரு ஆளுக்கு 50 லட்சம் ரூபாய் கொடுத்தால் கூட 15,000 கோடிக்கு மேல் செலவு இல்லை. அதனால நிதிச்சுமை என்பது பெரிய விஷயமா இல்லை. அதை மறுபரிசீலனைக்கு உட்படுத்தணும். அதை ஜிபிஎஃப் ஆக மாற்ற வேண்டும். ஏற்கனவே ஏஜிஎஸ் ஆபீஸ்ல இந்த அக்கௌண்ட்ஸ் எல்லாம் அங்க பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதே மாதிரி மீண்டும் பழைய ஓய்வு திட்டத்துக்கு போவதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்கிறது. இது வந்து ஒரு மிகப்பெரிய பிரேக் த்ரூ என்று சொன்னேன் நான். இதை வந்து தமிழ்நாடு வந்து மற்ற மாநிலம் ஒப்பிட முடியாத அளவுக்கு இருக்குன்னு சொல்றோம். தமிழ்நாடு தாங்க மனித வளத்திலேயே உயர்ந்த மாநிலம். நீங்க மற்ற ஸ்டேட்டோட கம்பேர் பண்ண முடியாது. இல்ல கம்பேர் பண்ணவே இல்லை நான் அதுக்கு இல்ல. அதனால நான் என்ன ரிக்வெஸ்ட் தான் சொல்றேன், 10% பிடிப்பது என்பதை அதை ஜிபிஎஃப் மாத்தினா பிரச்சனை செட்டில் ஆட. ஒண்ணு, அதுக்கு அடுத்த ஓய்வூதியத்தில் ஒரு முக்கியமான பங்கு இருக்கு. என்னுடைய ஓய்வூதியத்தை கடன் வாங்குவது போல ஒப்படைக்கிறது, ஓய்வூதிய ஒப்படைப்பு கம்யூட்டேஷன் சொல்லுவாங்க. அதை பற்றியும் அது வந்து ரொம்ப சைலண்டாக இருக்கிறது. இப்படி பல பிரச்சனைகளை இதெல்லாம் பேசலாம். எல்லாமே அண்டர் த சன் எவரிதிங் கேன் பி டிஸ்கஸ்ங்கிற மாதிரி இவையெல்லாம் பேசி தீர்த்து கொள்ள வேண்டாம். ஆனால் என்ன இருந்தாலும் நான் மனசு விட்டு சொல்றேன், தொழிற்சங்கத்தை அநேகமா அங்க இருக்கிற தொழிற்சங்க நிர்வாகிகளிலேயே தொடர்ந்து 40 வருஷமா தொழிற்சங்கத்தில் இருக்கிற நான் ஒருத்தன் தான். என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்றேன், இன்னைக்கு தமிழ்நாடு அரசாங்கம் கொண்டு வந்திருக்க முன்னேற்றத்தை நாம் வரவேற்போம். அதில் ஏதேனும் குறைகள் இருந்தால் சுட்டி காட்டி அதை மேம்படுத்த முயற்சி செய்ய வேண்டும் என்பது முக்கியமான ஒரு பாயிண்ட். அதை சுட்டி காட்டி மேம்படுத்த முயற்சி செய்யணும் அப்படிங்கிறீங்க. எலெக்ஷனே வரப்போகுது சார். 2021 கொடுத்த வாக்குறுதி, எலெக்ஷன் தேர்தல் இப்ப நான் கேட்கிறேன், நீங்க இந்த விஷயத்துல பிரச்சனை இது ஒண்ணுதான். அந்த 10% பிடிப்பது என்பதுதான். அதை ஜிபிஎஃப் மாத்திக்கலாம். அதை முதலமைச்சர்கிட்ட பேச முடியும். யார் வேணாலும் இன்னைக்கு போய் முதலமைச்சர் சொல்றாங்க. நீங்க 2003 இருந்து போராட்டம் 21 தீவிரம் அடையுது. ஏன்னா தேர்தல் வாக்குறுதி திமுக கொடுத்தாங்க அப்படிங்கிற அடிப்படையில் தீவிரம் அடையுது. அந்த தீவிரமடைந்த போராட்டமே அதுக்கான பதிலே வந்து இப்ப ஆட்சி முடிவுக்கூடிய தருவாயில கிடைக்குது அப்படின்னா நீங்க இன்னும் அதுல இருக்கிற கரெக்ஷன் சொல்லி அதை சரி பண்ணிங்கிறது இன்னும் எத்தனை வருஷம் ஆகும்? அதுதான் இன்னைக்கு யதார்த்தமான நிலைமை. அதை நீங்க தொடக்கத்தை கொடுங்க. 2021 பாராட்டுங்க. என்பிஎஸ்லயோ யூபிஎஸ்ல கேரண்டி இல்லங்க. இந்த தமிழ்நாடு பென்ஷன் ஸ்கீம்ல கேரண்டி இருக்குங்க. குடும்ப ஓய்வூதியம் என்பிஎஸ்ல இல்லங்க. இதுல குடும்ப ஓய்வூதியம் இருக்குங்க. டிசிஆர்ஜி இவ்வளவு நாளா இல்லங்க தமிழ்நாடு அரசாங்கத்துல. டிசிஆர்ஜி இப்ப இருக்குங்க. இருக்கிற விஷயத்தை வரவேற்போம், இல்லாத விஷயத்துக்கு போராடுவோம். மத்திய அரசாங்கம் அண்மையில இந்த ஓய்வூதியம் குறித்து ஒரு ரீவேல்டேஷன் ஆக்ட் அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா,
ஓய்வூதியம் என்பது சட்ட உரிமை, நல்லா ஞாபகம் வச்சுக்க. ஆர்டிகல் 14 ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா, ஆர்டிகல் 16 ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் ஆல் அப்படின்னு சொல்லி 2 வழக்குகள் போட்டோம். அதுல நாங்க ஜெயிச்சு, அதனால எல்லா ஓய்வூதியர்களையும் ஒரே மாதிரி நடத்தணும்னு சொல்லியிருக்கோம். ஆனா 8வது சம்பள கமிஷன்ல ஓய்வூதியர்களை பற்றி பேசாமலேயே டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் வந்திருக்கு. அவருடைய ஓய்வூதியர்களை அந்த வரையறைக்குள்ளே கொண்டு வரவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் ஓய்வூதியத்தை அதாவது ஒரு குறிப்பிட்ட தேதியிலிருந்து கொடுக்கணுங்கிறது கொடுக்க கூடாது என்பதையும் நாங்கள் தான் முடிவு செய்வோம் என்று சொல்லி ஆர்டிகல் 14க்கு எதிராகவே இன்னைக்கு ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு பேர் ரீவேலிடேஷன் ஆக்ட்னு பேர். நான் இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொண்டு தான் இன்னைக்கு ஏற்பட்டிருக்கிற மாற்றம். தமிழ்நாடு அரசாங்கம் இந்த கேரண்டீடு பென்ஷன் கொடுத்தது அந்த 10% பிடிப்பை பார்க்கும்போது வரவேற்க சாதாரண விஷயம் இல்ல. இன்னைக்கு இருக்கிற நிதி நெருக்கடியில் மாநில அரசாங்கத்தை வஞ்சிக்கிற ஒரு சூழ்நிலையில் இன்னைக்கு அவர் செய்திருக்கிற நடவடிக்கை என்பது வரவேற்க வேண்டும். இதில் முன்னேற்றத்துக்காக நீங்க சொன்னீங்க போராட்டம் முடிவுக்கு வராது, போராட்டம் முடிவுக்கு வராது. இதை முன்னேற்றுவதற்காக இதில் பல மாநில செய்வதற்காக அரசுடைய ஆசிரியர்கள் போராடவும் வேண்டும். அதுதான்